பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 95வது நாள், 96வது எபிசோடு, 8/1/2026 அன்று உள்ள நிகழ்ச்சியில் ஒரு விஷயம். சாண்ட்ராவுடைய முகத்திரையை கதற விட்டு கிழிச்சாங்க ரம்யா ஜோ. அது என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். கெட்டிகாரம் புழுது 8 நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் புழுனாலும் உண்மை வெளிப்பட்டே ஆகும். ஒன்று, அது கெட்டிகாரனாகவே இருந்தாலும் இதுக்கு வேற அர்த்தம் கூட இருக்கலாம். எனக்கு புரிஞ்சதான் நான் இங்கே சொன்னேன். ரெண்டாவது, தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவார். உண்மையை ஒருபோதும் உங்களால் மூடி மறைக்கவே முடியாது, எத்தனை லேயர் புதைச்சாலும் அந்த உண்மை வெளிவரும் அப்படின்றது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அது உண்மையும் கூட. ரைட். இப்போ இந்த உண்மை எப்படியா இருந்தாலும் வெளியே வந்துடும்ன்றதுக்கான விஷயங்கள்லாம் தெரியும். அது மட்டும் இல்லை, கர்மா போமாறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் உதாரணத்திற்கு சாண்ட்ரா நிறைய பொய், நிறைய நடிப்புகள் எல்லாமே உண்டு. வெளியே நம்ம சுபிக்ஷா அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க அழுதாங்க, மன ரீதியாக காயப்படுத்துனாங்க, அவங்க விழுந்தாங்க, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க, அதெல்லாம் நம்பணும். ஆனால் நம்ம கமருதீன் காலில் சாஷ்டாங்கமாக நெடுஞ்சான் கிடையாது உழுந்து வணங்கும் போது அவங்க கத்தனதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த டவுட்டு எல்லாருமே சமூக வலைதளங்களை விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேற்று கூட கனிக்கிட்ட ஒரு இன்டர்வியூ கிளிப் ஒன்று பார்த்தேன். அப்போ சொல்லுவாங்க, யார் அந்த வீட்டிலேருந்து வெளியேட்டு வரோன்னா சாண்ட்ராவை தான் பண்ணுவாங்க. பாரு தெரியும் அவங்க அப்படி தான், அதுக்காக அவங்க நல்லவன் கிடையாது, ஆனால் அவங்க சொல்லிட்டு செய்வாங்க. ஆனால் நட்பு ரீதியாக பழகி நீ எவ்வளோ நல்லவன் தெரியுமா, நான் எவ்வளோ தெரியுமா, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் பொய்யான விஷயங்களை செய்து அதில் மயக்கி அதன் மூலமாக கேம் விளையாடுறவங்க சாண்ட்ரா அப்படின்றத கனி சொல்லியிருப்பாங்க. நேருக்கு நேராக சொல்லாமல் நம்ப வச்சு கழுத்தரிப்பாங்கன்றதான் அது பூடகமாக சொல்லுவாங்க. ஸோ கனியை அவங்க ட்ரீட் பண்ண விதம், அதன் பிறகு அங்கே ரம்யா ஜோ போகும்போது ரம்யா ஜோ ஒரு பாம்பு, இப்படிலாம் அவங்க நிறைய கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. விக்கல் விக்ரம் பற்றி, சபரி பற்றி எல்லாரையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க மயக்கடிச்சு விழும்போது, கார்லேருந்து எட்டி உரைச்சி விழும்போது முதல் ஆளாக வெற்றி பெற வேண்டிய ஒரு டிடிஎஃப் ஃபைனலிஸ்ட் இறங்கி போனது சபரி தான். ஓகே, சபரி எனக்கு அப்படின்னும் போது சபரி சொன்னாப்புல, எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்தால் நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லோரும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் வெளியே போயிட்டு திரும்ப வரும்போது கூட பேசிக்கலாம். ஆனால் வீட்டு உள்ளார நீங்கள் கெஸ்ட்டு வர 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 என்ன அவங்க கிரைம் ரேட் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு. வெளியிலேருந்து வியன்னா வந்ததுமே வருத்தெடுத்தாங்க. ஓகே, அதுலேயே அவங்க மாட்டினாங்க. அதுலேயே கிறிஸ்டோபர் முஞ்சா அது இதெல்லாம் எடுத்து பேசினாங்க, போனாங்க. ரம்யா ஜோ இன்றைக்கி கிழிச்சாங்க. அதாவது உன் கூட நான் எவ்வளோ பழகினேன், அதாவது பாத்ரூம், அதாவது வீட்டு டூரை மாதிரி. அதாவது பிக் பாஸ் சூப்பரான ஒரு வேலை பண்ணார். வந்த கண்டஸ்டன்ட் வெளியில் இருந்தாங்க, அவங்க எல்லாரையுமே வீட்டில் இருக்கிற 6 பேர் 6 கண்டஸ்டன்ட் இருக்காங்க ஃபைனலிஸ்ட்டு, அவங்க கூட்டின்னு போய் வீட்டை சுற்றி காமிக்கணுன்ட்டு. அந்த மாதிரி சுற்றி காமிக்கும்போது பாத்ரூம் கிட்ட ரம்யா முதல் நாள் எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரம்யா ஒரு பாம்பு அப்படின்னுட்டு பாருக்கிட்ட சாண்ட்ரா சொல்லுவாங்க. அது வெளியே தான் பார்த்துருக்காங்க. அப்போ உள்ளார கேட்குறாங்க, எனக்கு மனசு ஆறலை, உனக்கு நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன், உனக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் நின்று உனக்கு சாப்பாடு ஊட்டி என்னென்னோ பண்ணேன், அந்த நன்றிலாம் மறந்துட்டு பாருக்கிட்ட சொல்கிற நீ பாம்புன்ட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போய் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, பாரு சொல்லியிருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா பாரு கேரக்டர் அப்படி தான். கனி வெளியில் சொன்னாங்களா அதே மாதிரி விஷயத்தை தான் உள்ளார சொல்லுவாங்க. ரம்யா ஜோ சாண்ட்ரா கிட்ட சொல்லுவாங்க, பாரு என்ன சொல்லலாம், ஆனால் உனக்கு நான் நின்று இருக்கேன், என் கூட நீ நின்று இருக்க, என் கூட நிறைய விஷயம் பகிர்ந்துருக்க, முக்கியமாக கனி பற்றியும் விக்கல் விக்ரம் பற்றியும் அவ்வளோ பேசியிருக்க. இன்றைக்கி விக்கல் விக்ரம் கிட்ட போய் நிற்கிற, அசிங்கமாக இல்லை, எனக்கு சீன்னு இருக்குது. அதாவது பிடிக்கலன்னா பிடிக்கல நேரடியாக சொல்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் பிடிக்குதுன்னு சொல்லி நம்ப வச்சு பாசத்தை காட்டி, என்ன திவ்யாவாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், விக்கல் விக்ரமாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே எதிர்ப்பு தெரிவித்தவங்க தான் அவங்க. சாண்ட்ரா இங்கே இருக்கிற எல்லாரையுமே, விக்கல் விக்ரம அப்பயே இங்கே ட்ரெஸ்ஸை கட்டட்டுமா, அவளை முடிவு பிடிச்சி இழுத்துட்டோன்னு திவ்யாவை சொன்னதுலேருந்து எல்லாமே சொன்னாங்க. விக்கல் விக்ரம போட்டு படுத்தி எடுத்தாங்க. அதில் திவ்யாவுக்கும் கொஞ்சம் பங்கு உண்டு. அதே விஷயத்தை, கஷ்டத்தை திவ்யாவும் அனுபவிச்சாங்க. ஸோ திவ்யாவும் அவங்க போட்டு காலி பண்ணாங்க. அதாவது அவங்க வாழணுன்னா எல்லாரையும் காலி பண்ணுவாங்கன்றது. அதனால தான் நம்ம பாரும் சாண்ட்ராவும் தாட் ப்ராசஸ்லாம் ஒன்று தான். ஆனால் பாரு வெளிப்படையாக இருக்காங்க, சாண்ட்ரா சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். அதுதான் இன்றைக்கி தொக்க மாட்டிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ஸ்மார்ட்டாக விளாண்டாலும்
உள்ளார வந்து கெஸ்ட்டுங்க வர வர, அதாவது வெளில போன கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ளார வர வர நீங்கள் இருக்க உங்கள் பேர் டேமேஜ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வெளியில் நடந்தது உள்ளார சொல்லக்கூடாதுன்னு ஒரு தேரி தான். ஆனால் தனக்கு நடந்தது எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வேணா வந்து விக்கல் விக்ரம அழ வச்சது காரணமே அதுதான். நீ என்னை ஏமாத்திட்ட. சாண்ட்ராவை திட்டினதும் காரணமும் என்ன நீ வந்து இப்போ நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டன்ற மாதிரி அது விடுங்க. ஆனால் ரம்யா ஜோ பழகினாங்க. ஏன்னா வியன்னா வந்து அந்த அளவுக்கு பழகினாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் ரம்யா ஜோவும் சாண்ட்ராவும் அந்தளவுக்கு பழகும்போது என்னை எப்படி நீ பாம்புன்னு சொல்லலாம்? அது மட்டும் கிடையாது, விக்ரமணி அவ்வளோ டீக்ரேட் பண்ணி பேசியிருக்கா. அந்த ஆளை போட்டு அவ்வளோ காலி பண்ணிக்க, நீ விக்கல் கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அதை சொல்லவும் அவங்க வந்து காய்ச்சுன்னு கத்துவாங்க. ஏன்னா சாண்ட்ரா எப்படிப்பட்டவங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து தோல் உரிக்கும் போது அங்கே எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியுது, அவங்க நடிக்கிறாங்க போகிறாங்கன்ட்டு. ஏன்னா இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் விக்கல் விக்ரம் அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரமை பார்த்து கதறுவாங்க. எந்த விக்கல் விக்ரமை வந்து நீங்கள் வந்து வந்த நாளில் வந்து நீங்கள் கதற வச்சிங்களோ அதே விக்கல் விக்ரம் கிட்ட வந்து நீங்கள் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய உடஞ்சி போன விஷயத்தை ஆதரவாக தோல் கொடுங்கன்ற லெவலுக்கு வந்து அவர்கிட்ட வந்து பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் சாயம் வந்து எல்லார் மூலமாக வெளுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுதான் ரொம்ப கொடுமை. அதுவும் ரம்யா ஜோலாம் வந்து அவ்வளவு கோவம். நான் நடித்து பண்ணுறேன், எல்லாரையும் வந்து இது பண்ணுறேன், நான் நேற்றே சொல்லியிருந்தேன் நீ என்ன பண்ணியிருப்பேன், உடனே அழுது ட்ராமா போடுவேன். அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஃபைனலிஸ்ட் 6 பேர் நீ பொறாமையில் தான் வந்து ரம்யா இது மாதிரி சொல்கிறா, அவங்க வந்து நல்லவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த பாத்ரூம் டூரில் இந்த இடங்கள்லாம் வீட்டெல்லாம் சுற்றி காமிக்க போகும்போது தான் எனக்கே அது ஸ்ட்ரைக் ஆச்சு. கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இல்லை நேற்றுலேருந்து எனக்கு அதுவும் முக்கியமாக விக்ரம் கூட நீ உட்காந்து பேசுகிறப்பலாம் எனக்கு வயிறு எரியுது, எப்படிலாம் அவனை கரிச்சு கூட்டியிருப்பேன், நீ அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசுகிறவங்க வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக பேசுவாங்க. இவங்க வந்து ஒரு 16 நிமிஷம் இருக்கும் அந்த வீடியோ. நான் பார்த்தேன் அந்த வீடியோ. இவங்க வந்து ரம்யா ஜோ கூப்பிட்டு போய் உட்காந்துக்கிட்டு அது ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, அப்போ நம்ம 2 பேரும் பழகலை அப்படின்லாம் கதை விடுவாங்க. அவங்க சாண்ட்ரா கதை விடுவாங்க. தெளிவாக சொல்லிட்டு அந்த பொண்ணு, வேறு பழகலாம் சொல்லாத, ஒரு வாரம் நம்ம 2 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தோம், நீ எவ்வளோ என்கிட்ட சொன்னேன்னு எனக்கு தெரியும். நான் வெளியே போய் உன் வீடியோ நீ வந்து பாரிக்கிட்ட சொன்னபோது தான் வந்து எனக்கு பக்குனுச்சு, எனக்கு அதுதான் வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு அப்படின்னு உங்கள் 16 நிமிஷம் வந்து பேசி கடைசியில் வந்து இன்னும் கன்வின்ஸ் பண்ண கூப்பிடுவாங்க. உனக்கு நீ தெரிஞ்சுன்னா நீ அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு ரம்யாஜி கிளம்பும்போது சொல்லுவாங்க. நீ தெரிஞ்ச நீ வச்சுக்காவா, நீ எனக்கு வச்சா என்ன வைக்கட்டானே, நீ நினச்சா என்ன நினைக்கட்டானே, நான் கேம் விட்டு எப்போ போயிட்டேன் என்ன, நான் வெளியே பார்த்துட்டு இப்போ கெஸ்ட்டாக வந்திருக்கேன், உன்னை நீ என்னை மதிச்சா என்ன மதிக்காட்டா என்ன, நான் என் வேலையை பார்க்க போயிட்டேன். ஆனால் நீ இப்படி ஒரு தப்பு பண்ண, நீ இப்படி ஒரு பசப்பான ஒரு விஷயத்தை பண்ணுற, நட்பு ரீதியாக பழகி, இப்போ உதாரணத்துக்கு பிடிக்கலன்னு தானே சொல்லுவோம், எதுக்கு நீ கட்டி பிடிச்சி உன்னை மிஸ் பண்ண. இப்பயும் வந்து ரம்யா உள்ளார வந்தப்போ பயங்கரமாக அழுதாங்க, கட்டி பிடிச்சி அவங்க தான் பயங்கரமாக அழுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ரம்யாவை கன்வின்ஸ் பண்ணும்போது கூட நான் வந்து உன்னை பற்றி சொன்னேன், ஆனால் வந்து அதை நான் மறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சப்பக்கட்டு கட்டு போது தான் அவங்க வந்து ரம்யா வந்து வேற நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கேன்ல, நீ எப்பேற்பட்டாலும் தெரியல, அதை நான் உடச்சிடறேன் அப்படின்ற மாதிரி உடைப்பாங்க. அதுதான் மேட்ரு. ஸோ இதுதான் வந்து ராஜா வேட்சம் கலைஞ்சி போச்சு டும் 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 அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த 3ஆம் பிறப்பாட்டு, அந்த மாதிரி வந்து சாண்ட்ராவுடைய முகத்திரை எல்லார் மூலமாகவும் கிழிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இன்னும் இப்போ சுபிக்ஷா இவங்கெல்லாம் வரும்போதுலாம் சாண்ட்ரா இருந்தால் அவங்களோட நிலைமை என்ன ஆகும், வெளில போனவங்கலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து என்ன ஆகும், இன்னும் வந்து பாரு கம்பெனிலாம் போயிட்டாங்க ரெட் கார்டில். ஒருவேளை அவங்களாம் ரிட்டர்ன் போய் வெளில போய் இப்போ எல்லாத்தையும் பார்த்து வந்து தான் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா யோசிச்சு பார்த்தாலே பயமாக இருக்குது. ஒரு விஷயந்தான், சேனல் சப்போர்ட் இருக்கலாம், ஹோஸ்டோடைய சப்போர்ட் இருக்கலாம், எந்த சப்போர்ட் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அந்த விஷயத்திற்கான அந்த இது இருக்குல்ல, அந்த பேசிக்கை நீங்கள் வந்து பர்சியூ பண்ணி தான் ஆகணும். அதை எப்படி சொல்கிறது, அதற்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். தட்ஸ் ஆல். நீங்கள் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தில் தான் வந்து அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, அவ்வளவு பேரை வந்து டீக்ரேட் பண்ணி சுபிக்ஷாவை அப்படி சொல்லி, கனியை சொல்லி, இப்போ கூட வந்து கனியை பற்றி ஒரு விஷயம் ஒன்று வருங்க, ஒரு கிளிப் ஒன்று வரும், கனியை பற்றி ஒரு ஜாலியாக ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார், இந்த இடத்துல கனி இருந்தாங்க போனாங்கன்ட்டு, வாங்க எல்லோரும் வாங்க அடுத்தது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சபரி சொல்லும்போது, ஏன்னா கனியை பற்றியான ஒரு புகழ்ச்சியான ஒரு விஷயம் வரும்போது வாங்க அடுத்தது அரோரா அப்படின்னு ஏதோ மாற்றுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆனாலும் ரொம்ப தெளிவான ஆனாலும் அவங்களுடைய முகத்திரையை இன்றைக்கி ரம்யா ஜோ கீழ்ச்சிட்டாங்க. அடுத்தது வரும்போது என்னெல்லாம் நடக்குதுன்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் தம் படிச்சு பேசிட்டேன் பார்த்தீங்களா.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு விஷயத்தை பார்த்து ரசிச்சிங்க. உங்கள் கருத்துக்களை இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.